நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜெயில் காம்பவுண்ட் சுவத்துல ஏறி உக்காந்த சங்கர் ஜெயிலை பார்த்து சிரிக்கிறான். அவனை டார்ச்சர் பண்ணவங்களும் அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களும் நாளைக்கு காலையில அவனை நினைச்சு பயந்து கதற போறத நினைச்சு சிரிக்கிறான். அதே சமயம் சங்கர் கூடவே தப்பிச்ச 2 பேர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து ரகசியமா சிரிக்கிறாங்க. அவங்க யாருன்னா சுண்டல் குமாரும் ராஜாவும் தான். சங்கர் கிட்ட 1.5 லட்சம் பணம் பதுக்கி வச்சிருக்கோம், வெளியே வந்ததும் அதை எடுத்து தரோன்னு சொல்லி சங்கர் எஸ்கேப் பிளான்ல கூட்டு சேர்ந்தாங்க இந்த 2 பேரும். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி எந்த பணமும் இவங்க கிட்ட இல்ல. எப்படியாவது ஜெயிலை விட்டு தப்பிச்சிடணும், அது சங்கர் மாதிரி ஒருத்தன் துணையால தான் முடியும்னு நினைச்ச இந்த 2 பேரும் பணம் இருக்குன்னு பொய் சொல்லி சங்கர் கோஷ்டியில சேர்றாங்க. வெளியே வந்ததும் கண்டிப்பா பணம் தேவைப்படும். ஆனா தெரிஞ்சவங்க கிட்ட பணம் ஏற்பாடு பண்ணா சந்தேகம் வந்துடும், போலீஸ் மோப்பம் பிடிச்சிரும் நினைச்ச சங்கர் இந்த 2 பேர்கிட்ட இருக்கிற பணத்தை நாம யூஸ் பண்ணிக்கலான்னு கணக்கு போட்டான். அதனால அவனோட சேர்த்து இந்த 2 பேரையும் தப்பிக்க வச்சான். ஆள் அரவம் இல்லாத இருட்டான புதர்களுக்கு மத்தியில ரயில் போற தண்டவாளம் ஓரமா இறங்கின சங்கர் கோஷ்டி அமைதியா புதற்குள்ளேயே உக்காடுறாங்க. ட்ரெயின் இல்லாத போது தண்டவாளத்தை கடந்து ரயில்வே ஸ்டேஷன் வெளிச்சத்துல நடந்தா ஜெயில இருந்து டவர்ல கண்காணிக்கிறவங்க கண்ணுல பற்றுவோம்னு ரயில் வர்றதுக்காக காத்திருந்தாங்க. தூரத்துல ரயில் வர சத்தம் கேக்குது. எல்லாரும் தயாரா ரெடியா இருக்காங்க. ரயில் ஸ்டேஷன்ல வந்து நிக்க அதுல இருந்து பேசஞ்சருங்க இறங்கி வெளியே போறதுக்கு பிளாட்பாரத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக காத்திருந்த சங்கர் அவனோட ஆளுங்களுக்கு செய்கை காட்ட எல்லாரும் இருட்டுல இருந்து முதுகு குனிஞ்சுக்கிட்டு ரயில்ல இந்த பக்கமா ஏறி பேசஞ்சர் மாதிரி அந்த சைட்ல வெளிச்சத்துல இறங்கி சாதாரணமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சங்கர், மோகன் எல்லாருமே பேண்ட் போட்டு இன் பண்ணி கால்ல காஸ்ட்லியான பூட்ஸ் போட்டுக்கிட்டு வெளியூர்ல இருந்து வந்த பயணி மாதிரி எந்த பதட்டமும் இல்லாம சர்வ சாதாரணமா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராங்க. அந்த சமயத்துல சங்கரோட கேஸ் கோர்ட்ல விசாரணையில இருந்தது. கோர்ட்ல இருந்து தண்டனை தீர்ப்பு வராத வரைக்கும் ஜெயில இருக்கிற கைதி சிறையில கொடுக்கிற சிறை கைதிகள் ட்ரெஸ்ஸை போட தேவையில்லை. அதனால வெளியே எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஜெயிலையும் சங்கர் ஸ்டைலா இருப்பான். அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வெளியே வரும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. வாசல்ல ஆட்டோவை பிடிச்சி நேரா தேவி வீட்டுக்கு போறாங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச உடனே பாபுவை போட்டு தள்ளிடணும்னு சங்கரும் மோகனும் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா விதி பாபு கிட்ட சங்கரையும் மோகனையும் நெருங்க விடல. இவங்க ஜெயில இருந்து தப்பிக்க பிளான் போட்டுட்டு இருந்த சமயத்திலேயே பாபு ஏற்கனவே தனிப்பட்ட முறையில பண்ண ஒரு கொலைக்கு கோர்ட் ஆயுள் தண்டனை கொடுத்தது. பாபுவை கடலூர் சிறையில அடைச்சிட்டாங்க. இத கேள்விப்பட்ட சங்கரும் மோகனும் பாபுவை நெருங்க முடியாததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. தேவி இவங்களுக்காக சமைச்சு ஒரு விருந்தே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. 2 வருஷம் கழிச்சு வீட்டு சாப்பாடு கண்ணுல பார்த்த சங்கர் பொறுமையா உக்காந்து நல்ல வயிறு முட்டை சாப்பிட்றான். தேவி ஊரை விட்டு கிளம்புறதுக்கு தேவையான எல்லா துணிமணிகளையும் 2 சூட்கேஸ்ல போட்டு தயாரா இருக்கா. சாப்பிட்டு முடிச்சதும் ராஜாவை கூப்பிட்ட சங்கர், நீயும் மோகனும் ஆட்டோ பிடிச்சிட்டு போய் அந்த பணத்தை கொண்டு வந்துருங்கன்னு சொல்ல ராஜா பேய் முழிக்க ஆரம்பிச்சான். என்னாச்சுன்னு சங்கர் கோபமா கேட்க, பணம் வச்சிருக்கிற இடத்துக்கு நைட்ல போக முடியாது, பகல்ல தான் போக முடியும்னு சொல்லி சமாளிக்கிறான். இதை கேட்டு எரிச்சலான சங்கர், அது வரைக்கும் தேவி வீட்டுல இருந்தா போலீஸ் நம்மளை கண்டிப்பா தூக்கிடும், உடனே எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்றான். வெளியே வந்து 2 ஆட்டோவை பிடிச்சி நேரா ஆந்திரா போற பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி ஆந்திரா நெல்லூர் போற பஸ்ல தேவி அவளோட தம்பியும் சேர்த்து மொத்தம் 7 பேர் ஏறி உட்கார்றாங்க. வண்டி கிளம்புது. திட்டத்துக்காக பல நாளா தூங்காத சங்கரும் மற்றவங்களும் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தூங்கி இருந்தாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த சங்கரை யாரோ திடீர்னு உழுக்க பதறி போன சங்கர் கண்முழிச்சு பார்க்கறான். எதிரில் பஸ்ஸோட கண்டக்டர், நெல்லூர் வந்துருச்சு இறங்குன்னு தெலுங்குல சொல்றாரு. உடனே டைம் என்னாச்சுன்னு சங்கர் கேட்க, மணி 6ன்னு கண்டக்டர் சொல்றாரு. சரியா 6 மணிக்கு வார்டன் எல்லா செல் கதவையும் திறந்து விடுவாங்க. சங்கர் தப்பிக்கும் போது எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றதுக்காக தப்பிச்ச அவனோட செல் கதவை திரும்பவும் பூட்டு போட்டு தான் வந்தான்.
அதே மாதிரி அவங்க ஏறி தப்பிச்ச மரத்துல கட்டின கயிறையும் அவுத்து எடுத்துட்டான். இந்நேரம் செல் கதவு திறக்கப்பட்டிருக்கும். செல்லுக்குள்ள 5 பேரும் இல்லைன்னு தெரிஞ்சு ஜெயிலே 2ஆக போகுதுன்னு நினைச்சு அப்படிப்பட்ட ரணகளத்திலையும் ஒரு கிளுகிளுப்பு வந்தவனா சிரிச்சான். நெல்லூர்ல இறங்கினவங்க திரும்பவும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி கடப்பாவில் போய் இறங்குறாங்க. கடப்பால கால் வைக்கும்போது சாயங்காலம் 6 மணிக்கிட்ட ஆகியிருந்தது. அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரா ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டு வாசல்ல இவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர், சங்கரோட தொழில்முறை நண்பர். அவரும் கடப்பாவுல பிராத்தல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சங்கருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. சங்கர் அவரை பார்க்க வரப்போறதா சொல்லவே இல்லை. ஆனா சங்கர் வரப்போறான்னு தெரிஞ்சு அவனுக்காக ஒரு பெரிய விருந்தையே ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு. நாங்க இங்க வருவோன்னு எப்படி நாயுடு உங்களுக்கு தெரியும்னு சங்கர் சாப்பிட்டுக்கிட்டே கேட்கிறான். நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டதா மதியானமே ரேடியோ நியூஸ்ல சொல்லிட்டாங்க. இங்க தான் வருவீங்கன்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்துட்டீங்க. ஆனா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இவ்வளவு கும்பலா ஒன்னா சுத்திட்டு இருந்தா ஈஸியா உங்களை பிடிச்சிருவாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க சங்கர் ராஜாவையும் சுண்டல் குமாரையும் முறைக்கிறான். சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்திருந்தா ஆளுக்கு ஒரு திசையா பறந்துருக்கலாமேன்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். நைட் எல்லாரும் நல்லா படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில நாயுடு பதட்டத்தோட கையில தெலுங்கு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு சங்கரை எழுப்புறாரு. சங்கர் என்னாச்சுன்னு எழுந்திருக்க நியூஸ் பேப்பரை அவன் கிட்ட காட்டுறாரு நாயுடு. அதை பார்த்தவனுக்கு தலையே சுத்திருச்சு. ஹெட்லைன்ஸ்ல பெரிய பெரிய போட்டோ போட்டு சங்கரும் அவன் கேங்கும் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனதை தெலுங்குல போட்டிருக்காங்க. கூடவே தேவி போட்டோவையும் அவன் தம்பி போட்டோவையும் போட்டிருக்காங்க. தகவல் தெரிஞ்சவங்க தகவல் கொடுங்கன்னு போன் நம்பரோட விளம்பரம் வேற பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பேப்பரை மாறி மாறி வாங்கி பார்க்க இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்து, எங்கேயாவது வடநாட்டு சைடு போயிடலான்னு யோசனை பண்ண சங்கர் திரும்பவும் ராஜாவை தனியா கூப்பிட்டு நீயும் மோகனும் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல மிரண்டு போன ராஜா, இந்த டைம்ல மெட்ராஸ் போறது ரொம்ப ஆபத்து, ஒரு 10 நாள் ஆகட்டும், கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே போறேன்னு சொல்றான். டென்ஷன் ஆன சங்கர் 10 நாள் வரைக்கும் செலவுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க உடனே ராஜா லேசா சிரிச்சுக்கிட்டே தேவிய நாயுடு கிட்ட வித்துறலான்னு சொல்ல சங்கருக்கு வந்ததே கோபம். அசிங்கமா திட்டிக்கிட்டே வெறியோட பாஞ்சி ராஜாவோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்த சுண்டல் குமார் சங்கர் கிட்ட போறதுக்கு பயந்துகிட்டு மத்த எல்லாரையும் கூப்பிட முதல்ல ஓடி வந்த மோகனும் செல்வராஜும் பழக்க தோஷத்துல வழக்கம் போல ராஜாவோட கையையும் காலையும் இறுக்கி பிடிச்சிட்டாங்க. பின்னாடி ஓடி வந்த நாயுடுவும் தேவியும் உடுங்கன்னு கத்திக்கிட்டே சங்கரை பிடிச்சி விலக்கி விட சாவோட வாசலுக்கே போய் உயிர் வந்தது ராஜாவுக்கு. தேவியும் நாயுடுவும் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாங்கன்னா 7வது மர்டரை கடப்பாவுல பண்ணிருப்பான் சங்கர். இதுக்கு மேல இந்த 2 பேரும் சங்கர் முன்னாடி நின்னா கண்டிப்பா சங்கர் 2வது இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு நினைச்சு தேவியும் நாயுடுவும் சுண்டல் குமாரையும் ராஜாவையும் அங்கிருந்து விரட்டி விடுறாங்க. 7 பேரா அந்த கேங் 5 பேரா மாறுது. நாயுடு கிட்ட கை செலவுக்கு கொஞ்சம் பணம் வாங்கின சங்கர் மற்றவங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறான். மெயின் ரோடு வழியா போகாம ரயில் தண்டவாளங்கள் மேலேயே இந்த 5 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. அப்ப பின்னாடி இருந்து வந்த கூட்ஸ் ட்ரெயின் ஒன்னு சிக்னலுக்காக நிக்க மெதுவா இந்த 5 பேரும் அதுல ஏறாங்க. கிட்டத்தட்ட 1.5 நாள் பயணம் கழிச்சு ட்ரெயின் ஏதோ ஒரு வடநாட்டு சைடு நிக்குது. அங்கிருந்து இறங்கி நார்மல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவங்க நல்லா சாப்பிட்டுட்டு பூனே போற ரயில்ல ஏறாங்க. இப்படி மாறி மாறி டிராவலிங்லயே நாட்களை கடத்துறாங்க. கையில இருந்த பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியாகி கடைசியில வெறும் 10 ரூபா மட்டும்தான் கையில இருக்கு. அந்த 10 ரூபாயோட மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. அங்க தொங்கிட்டு இருந்த பத்திரிகையில சங்கரும் மத்தவங்க போட்டோவும் போட்டு கொட்டை எழுத்துல நியூஸ் போட்டு இருக்காங்க. இத பார்த்த 5 பேரும் குழம்பி போய் ஒரு மூலையில உட்காந்து பேசுறாங்க. இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நாங்க 3 பேரும் போய் ஏதாவது பணம் ரெடி பண்ணிட்டு வரோம், வேற ஊருக்கு எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி மோகன், செல்வராஜ், தேவி தம்பி 3 பேரும் கையில இருந்த 10 ரூபாய ஆளுக்கு 2 ரூபாய் வாங்கிட்டு கிளம்புறாங்க. 6 ரூபாய் போக மீதி 4 ரூபாயோட சங்கரும் தேவியும் ஸ்டேஷன் ஓரத்துல படுத்திருக்காங்க. காலையில போன 3 பேரும் நைட் ஆகியும் வரல. இருந்த 4 ரூபாயில 2 பேரும் இட்லி வாங்கி சாப்பிட இப்ப கையில 10 பைசா கூட இல்ல. அடுத்த நாள் விடியுது. போன 3 பேரும் வரவே இல்லை. சங்கரும் தேவியும் காத்திருக்காங்க. இப்படியே 2 நாள் ஆயிடுது.
சாப்பிட்டு 2 நாள் ஆனதால சங்கருக்கும் தேவிக்கும் பசி தாங்க முடியல. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த தண்ணியை மட்டுமே குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பசி மயக்கத்துல சங்கர் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்க போயிட்டான். அப்ப தேவி ஒரு பண்ணை எடுத்துட்டு வந்து சங்கருக்கு ஊட்டி விடுறான். சங்கர் ஏதுன்னு கேட்க கடவாசல்ல நின்னு பிச்சை எடுத்ததா தேவி அழுதுகிட்டே சொல்றான். இத கேட்ட சங்கர் ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். 2 வருஷத்துக்கு முன்னாடி பணத்துல குளிச்சவன் இன்னைக்கு ஒரு பண்ணு வாங்க கூட காசு இல்லாம பிச்சை எடுத்து உயிர் வாழ்றத நினைச்சு கதறி கதறி அழுகுறான். 4 நாள் ஆகுது. போன 3 பேரும் திரும்பி வரவே இல்லை. சங்கருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இனிமே அவங்க நம்மள தேடி வரமாட்டாங்க. அவங்களுக்காக காத்திருக்கிறது வீண் நினைச்ச சங்கர் தேவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரிசா போற ரயில்ல ஏறான். ஒரிசா போறதுக்கு 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளும் ரயில்ல பிச்சை எடுத்து தான் 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஒரிசாக்கு எதுக்கு போறோம், அங்க யாரு இருக்காங்கன்னு தேவி கேட்க, எங்களை விட்டு ஓடி போன எங்க அப்பா அங்கதான் அவரோட ஃபேமிலியோட இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை நான் போயிருக்கேன்னு சொல்றான். ஒரு வழியா அவனோட அப்பா வீட்டுக்கு வந்து சேர்றான். சின்னம்மாவும் தம்பி தங்கச்சிகளும் சங்கரை வரவேற்று நல்லா கவனிக்கிறாங்க. சங்கர் வந்திருக்கிறதா அப்பா வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அப்பாவும் சந்தோஷத்தோட சங்கரை ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நான் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்றாரு. சங்கர் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ தட்டி எழுப்புறாங்க. கண்முழிச்சு பாக்குறான். அங்க அவனை சுத்தி துப்பாக்கியோட ஒரிசா போலீஸ் நிக்குது. ஆரம்பத்துல குடும்பத்தை நடுரோட்ல விட்டுட்டு ஓடி போய் சங்கர் வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்ச அவனோட அப்பா இப்போ ஒரிசா போலீஸ்க்கு தகவல் கொடுத்து சங்கரை மாட்டி விட்டு அவனோட வாழ்க்கைய முடிச்சு வைக்கிறாரு. 5 வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட்ல தப்பிச்சு செப்டம்பர்ல ஒரிசால கைது செய்யப்பட்டு சங்கர் சேலம் சென்ட்ரல் ஜெயில அடைக்கப்பட்டு இருந்தான். தப்பிச்சவங்க எல்லாரையும் அடுத்தடுத்து கைதானாங்க. 2 வருஷமா தலைமறைவா இருந்த சங்கரோட தம்பி மோகன் பம்பாயில வச்சு கைது செய்யப்பட்டான். கோர்ட்ல கேஸ் வேகமா நடந்து சங்கருக்கும் அவனோட மச்சான் எல்டினுக்கும் தூக்கு தண்டனை விதிச்சு கோர்ட் தீர்ப்பு சொல்லுச்சு. மத்த எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் கேஸை கொண்டு போனாங்க. ஆனா எங்கேயும் சங்கரோட வாதம் எடுபடல. கடைசியா ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்து பார்த்தாங்க. அங்கேயும் கருணை மனு நிராகரிக்கப்படுது. இந்த 5 வருஷ சிறை வாழ்க்கையில சங்கர் ரொம்பவே மாறியிருந்தான். வழக்கமா அவன் கிட்ட இருக்கிற அந்த கோபமும் வெறியும் காணாம போயிருந்தது. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இந்த சங்கர் எந்நேரமும் கையில பைபிளை வச்சுக்கிட்டு இருந்தான். நாளை நாம் இறப்பதா இருந்தாலும் இன்று புதிதாக எதையாவது கற்றுக்கொள்னு சொல்வாங்க. அதே மாதிரி அவனுக்கு தூக்கு தண்டனை உறுதின்னு தெரிஞ்சும் ஏற்கனவே வேலூர் காலேஜில் PUC பட்டம் படிச்சு வாங்கியிருந்த சங்கர் சிறையில தீவிரமா MA பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை ஒரு சாராய வியாபாரினும் பிரார்த்தல் பண்றவன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுவான். அவனோட வறுமையாலும் தப்பான வழிகாட்டிகளாலும் அவனுக்குள்ள இருந்த அளவுக்கு அதிகமான ஈகோவாலையும் இந்த மோசமான நிலைமைக்கு வந்திருந்தான். சில நாட்களுக்கு பிறகு 1995 அடுத்த நாள் விடியற் காலையில சங்கரோட தூக்கு தண்டனையை நிறைவேற்றணும்னு சிறை நிர்வாகத்துக்கு உத்தரவு வருது. அந்த உத்தரவு சங்கருக்கும் தெரிவிக்கப்படுது. அவனுக்காக இல்லைனாலும் அவனோட குடும்பத்துக்காக இந்த தூக்கு தண்டனை ரத்தாயிடும்னு சங்கர் நம்புனா. ஆனா அது நடக்காதுன்னு இப்ப சங்கருக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச அதிகாரிங்க அன்னைக்கு நைட்டு சங்கர் பக்கத்திலே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணி அவனை சுத்தி உக்காந்து அவன் கூட பேச்சு கொடுக்கறாங்க. பல விஷயங்களை பத்தி பேசுறான் சங்கர். அவன் வாழ்க்கையில சந்திச்ச மனிதர்கள், துரோகம், அவமானம், காதல், பாசம், வெறி, கோபம், பணம், அடின்னு எல்லாத்தையும் சொல்றான். உடனே அதிகாரி, இந்த தூக்கு தண்டனை உனக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்றியான்னு கேட்கிறாரு. அதுக்கு சங்கர், நோ சார், ஐ எம் டிசர்வ் இட். நான் இதுக்கு தகுதியானவன் தான். நான் நினைச்சா இந்த தூக்குல இருந்து என்னால தப்பிக்க முடியும். ஆனா நான் அப்படி நினைக்கலன்னு சொல்ல உடனே அதிகாரி, அது எப்படி தப்பிக்க முடியும் சங்கர்னு லேசா சிரிக்கிறாரு. அதிகாரிய மெதுவா பார்த்த சங்கர் திரும்பவும் பழைய கதைகளை பேச ஆரம்பிச்சிட்டான். பல பேரோட முகத்திரைய கிழிச்சவன் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமா பேசிக்கிட்டு இருந்த சங்கர் அதிகாரிய பார்த்து, சார் ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க சார்னு கேட்க, ஒரு தூக்கு தண்டனை கைதி காலையில சாக போறவன் ஆசைப்பட்டு கேட்கறான் வாங்கி கொடுங்கன்னு அதிகாரி செய்கை காட்ட,
ஆளை அனுப்பி தேடி பிடிச்சி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில வாங்கின சங்கர் சந்தோஷமா குடிக்கிறான். பாதி குடிச்சிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில கையில வச்சுக்கிட்டு அதிகாரியை பார்த்த சங்கர் லேசா சிரிச்சுக்கிட்டு, சார், இப்ப இந்த பாட்டில உடைச்சி என் மேல குத்திக்கிட்டேன்னு வைங்க, காலையில என்ன தூக்கில போட முடியும்? கேட்டதுதான் எல்லாருக்கும் கை காலெல்லாம் உதறிடுச்சு. அதிகாரி சங்கரை பார்க்க அவனோட கண்ணுல அந்த பழைய கிரிமினல் குணம் வந்துட்டு போனது அப்பட்டமா தெரிஞ்சுது. அது எப்படி தப்பிக்க முடியும்னு கேட்ட அதிகாரிக்கு 3 மணி நேரம் கழிச்சு 2 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில வச்சு பாடம் எடுத்துட்டான் சங்கர். இதுக்கு மேல இவன்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச அதிகாரி, கிடைக்கிற நேரத்துல உன் குடும்பத்துக்கு ஏதாவது லெட்டர் எழுதுன்னு சொல்ல சங்கர் பழைய நினைவுகள்ல மூழ்கி போய் தனியா உக்காந்து லெட்டர் எழுதினான். விடியற் காலை 4:30 மணி. தூக்கு தண்டனை நிறைவேற்றுற நேரம் வருது. சங்கரை குளிக்க சொல்ல குளிச்சுட்டு சரியா காலையில 5 மணிக்கு தூக்கு மேடை ஏறான். வழக்கமான நடைமுறையில அவனுக்கு ஏன் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்படுதுன்னு வாசிக்கிறாங்க. முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாம அமைதியா கேட்டுட்டு நிக்கிறான். வழக்கப்படி கை காலை கட்டுறதுக்கு முகத்துல துணி போட்டு மூடுறதுக்கும் ஆள் மேடை ஏற அதிகாரியை பார்த்த சங்கர், இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்றான். இது ரூல்ஸ், பண்ணிதான் ஆகணும்னு அதிகாரி சொல்ல கை காலை கட்டி முகத்துல துணியால மூடப்படுது. சரியா 5:14 அதிகாரிங்க சைகை காட்ட லிவர் இழுக்கப்பட சங்கர் கால் கீழே இந்த கதவுகள் நகர சங்கர் உடம்பு கீழே தொங்கப்படுது. சங்கர் கழுத்துல மாட்டியிருந்த தூக்கு கயிறு இறுக ஆரம்பிக்க சங்கர் உடல் துடிச்சு அவன் வாழ்க்கையில பண்ண பாவங்கள் எல்லாம் கழிஞ்சி 41 வயசுல அவனோட உயிர் அவனை விட்டு பிரியுது. அதுக்கு அடுத்த நாள் மதுரை ஜெயில எல்டின் தூக்குல போடப்படுறாரு. இந்த வழக்குல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சில பேர் நன்னடத்தை காரணமா விடுதலை செய்யப்பட்டாங்க. சங்கரோட தம்பி மோகன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 35 வருஷமா அவரோட ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு வராரு. அப்ரூவர் பாபு அவருக்குண்டான ஆயுள் தண்டனையை முடிச்சிட்டு வெளியே வந்தவர் வயோதிகம் காரணமா இறந்துடுறாரு. சங்கரோட குடும்பம் வெளி உலகத்துக்கு அவங்களோட அடையாளத்தை காட்டாம அமைதியா வாழ்ந்துட்டு வராங்க. நமது கண்ணீர் சங்கருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவரால் கொல்லப்பட்டவர்களுக்காகவும்.